பனைமரம் வெட்டுறாங்கல்ல. இப்ப இந்த வெட்டுப்பட்டு இருக்கிற பனை மரத்த சுத்தி பனங்கன்றுகள் முளைச்சிருக்குதா? அப்போ அங்கேருந்து அந்த அந்த பனம்பழம் விழுந்து அந்த விதையிலேருந்து பனை மரங்கள் முளைச்சிருக்கு. சரிங்களா? இப்ப இங்கெல்லாம் வந்து அந்த அதுலேருந்து செதறின நுங்கு வெட்டி போட்டது, இல்ல தண்ணீல மிதந்து வந்தது 1, 2 தான் முளைச்சிருக்கு. அங்க ஏகமா முளைச்சிருக்குது. அதேபோல இந்த வெட்டுப்பட்ட பனைகள சுத்தி சுத்தி பாருங்களேன். பனை மரங்கள் முளைச்சிருக்கு. இந்த பனைகள்லாம் வந்து ஏன் வெட்டுப்படலன்னா, இவைகள்லாம் வந்து பால தான் விட்டுருக்குது. அப்ப இவைகள்லாம் வந்து ஆண் பனை. அவர்களுடைய நோக்கம் சூளைக்கு விறகு எடுப்பது அல்ல. அவர்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க பெண் பனைகளை அழிப்பது தான். என்னவா இருக்குதுன்னா, ஒரு பெண் பனை வந்து தன்னுடைய ஆயுட்காலத்துல 1,00,00,000 பனை விதைகளை வந்து தோராயமா நம்ம நுங்குங்கள வெட்டி தின்றது போக மிச்சமாவே 1,00,00,000 பனை விதைகளுக்கு மேல கொடுத்துட்டு தான் அதுக்கு மேலயே கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அத தடுக்கணும் அப்படின்னா, பனை வரையெல்லாம் அழிக்கணும். இதுதான் அந்த சூளைக்கு பனை மரம் வைக்கிறது. இனிமே தான் ரூ. 100க்கு பனை மரத்த கேவலமா விக்காதீங்க.